Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரி நீடிலுக்கு பென் கவரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க ஆரி நீடிலுக்கு பென் கவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ டியூலிப் பிராண்ட் நீடில்லையும் பென் கவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அயன் நீடில்லையும் பென் கவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டியூலிப் பிராண்ட் நீடிலும் எடுத்திருக்கிறேன், சாதா அயன் நீடிலும் எடுத்திருக்கிறேன். டியூலிப் நீடில் நீடில் நம்பர் 23 எடுத்திருக்கிறேன். இதில் எந்த நம்பர் நீடிலாக இருந்தாலும் இது கரெக்டாக செட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம டியூலிப் நீடிலில் எப்படி பென்னோட கவரை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. பென் கவர் உங்களுக்கு எந்த மாதிரி பென் கவர் கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின்னாடி இந்த ஓப்பனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டியூலிப் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த அளவு தான் நீடில் இருக்குது. இந்த அளவு நீடில் இருக்குது, இந்த அளவு கேப் இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த டியூலிப் நீடிலுக்கு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை தான் நம்ம பின்னாடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பென்னோட கவருக்குள்ளே இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இது எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மூடி வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு பாருங்கள், எந்த விதமான இதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எந்த விதமான ஷேக் எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஆகாது. ரொட்டேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம டியூலிப் பிராண்ட் நீடிலில் நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அயன் நீடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அயன் நீடிலுக்கு ஏதாவது பென் கவர் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்கெட்சோட கவர் தான் கிடச்சிச்சு. நான் இந்த ஸ்கெட்ச் கவரில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். யூஸ் ஆகாமல் இருக்கிற இந்த மாதிரி ஸ்கெட்சோட கவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த டிப் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். இந்த கவர் அந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அயன் நீடிலில் நான் இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நான் த்ரெட் சுற்றாத இந்த நீடில் இந்த கவருக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி உள்ளே விட்டோன்னே இந்த மாதிரி வெளியில் வந்துடுது. ஃப்ரீயாக இந்த மாதிரி வந்துடுது. லூஸாக இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி த்ரெட் சுற்றி எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக த்ரெட்டை சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த கவருக்குள்ளே நான் இந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. எந்த அளவு போகுதோ அந்த அளவு டைட்டாக நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த அளவு கேப் இருக்குது. இந்த அளவு கேப், இந்த அளவு நீடில் இங்கே இருக்குது. நம்ம இப்போ இதை வச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இது உள்ளே போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த ரீஃபில் இருக்குதுல்ல, இந்த ரீஃபில்ல இருந்து இந்த அளவு நம்ம எந்த அளவு தேவையோ அந்த அளவு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்கெட்ச் பென்னோட இந்த லிட்டால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி டர்ட்டி ஆகாமல் த்ரெட் சுற்றும்போது நம்ம கைகளால் ஒர்க் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற வேர்வையால் அந்த த்ரெட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அன்ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது
கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த டிப்பை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இந்த கேப்பால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.